சுரக்காயில் ஒரு கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு அரை சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு சட்டியில் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கோங்க. இதோட ஒரு சில்லு தேங்காய் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் வறுபட்டுருச்சு, நல்லா வாசம் வரும், அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சு பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா முதல்ல பல்ஸில் போட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ ஒரு 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதோட சேர்த்துடலாம். இப்போ இது வதங்கிருச்சு. இப்போ நம்ம சுரக்காவை போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவோடைய இந்த காய் வதங்கட்டும். நிமிஷம் ஆயிடுச்சு. மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றி இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க, பத்தலாம் போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடுவோம், வேகட்டும். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் வேகணும், இன்னும் கொஞ்சம் காய் வேகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் மல்லியில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி கிரேவி எவ்வளோ இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணால் கூட ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்குனா உங்களுக்கு தயிர் சாதத்துக்கு, சாம்பாருக்கு, சப்பாத்தி கூட வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். சுரக்காய் கிரேவி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.